டூரிஸ்ட் ஃபேமிலி கமலேஷ். நானு இன்னைக்கு இந்த சோளக்கொல்லை பொம்மை படத்துல அறிமுகமாக இருக்கிற இன்னொரு நியூ ஸ்டார் ஷஜத். சோளக்கொல்லை பொம்மைன்றது சிறுவர்களுக்கான ஒரு படம். சிறுவர்களோட படம்னாலே அது குடும்பத்தோட சேர்ந்து பார்க்குற ஒரு படம். முதல் காட்சி பார்த்து முடிச்சுட்டு நாங்க எல்லாம் வெளியில வந்திருக்கோம். கூட இருந்து பார்த்த சிறுவர்கள், பெரியவங்க, பெற்றோர் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. போய் எல்லாரும் நாங்க மற்ற பிள்ளைகளும் பார்க்கறதுக்கு சொல்ல போறோம். ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு, ரொம்ப கிளீனா இருக்கு, என்ஜாயபுல்லா இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாம் சொன்னாங்க. நீங்களும் இந்த சோளக்கொல்லை பொம்மை படத்தை பாருங்க. இப்போ எல்லாமே வெட்டு குத்து அது மாதிரி மூவியா தான் இருக்கு. ஆனா இந்த மூவி எல்லாரும் ஃபேமிலியோட சின்ன பசங்களோட ஜாலியா பார்க்கலாம். இந்த படம் மறக்காம எங்களை மாதிரி இருக்கிற பசங்களோட கூப்பிட்டு மறக்காம இந்த படத்தை மிஸ் பண்ண பாருங்க. கிட்ஸ் ஹாரர் மூவின்றதுனால இது கிட்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த படம் ரொம்ப நல்லா பிடிக்கும். அதனால எல்லாரும் சோளக்கொல்லை பொம்மையை பாருங்க. ஹாரர் மூவி பயந்துடாதுங்க. ஆரம்பிக்கும் போது அது பயப்படுற மாதிரி இருக்கும், அப்புறம் ரொம்ப பிடிச்சி போயிடும். இந்த சோளக்கொல்லை பொம்மையை வந்து பாருங்க. ரொம்ப நல்ல படம், பசங்க கூட பார்க்கலாம், ஃபேமிலி கூட பார்க்கலாம். I really loved it. மூவி ரொம்ப நல்லா இருந்தது. definitely a kid friendly movie. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் உங்க குடும்பத்தோட என்ஜாய். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மெசேஜ் எல்லா சின்ன பசங்களும் அறிஞ்சுக்கொள்ள வேணும். அந்த கரப்ஷன் ஸ்கூல்ல நடக்கிறது நம்பி பார்க்கலாம். ஒரு இதுவும் இருக்காது, ஒரு வைலன்ஸ் இல்லை. ரொம்ப அருமையான படம். 2 பசங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன பசங்களுக்கான படம் ரொம்ப அருமையா வந்து எமோஷனலா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. ஃபேமிலியா சந்தோஷமா பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் வாங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சோளக்கொல்லை பொம்மை இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா இப்போ எல்லா இந்த மாதிரி சின்ன பசங்க கூட எதுவும் வந்தது இல்லை. மறக்காம எல்லாரும் தியேட்டர் போய் மறக்காம மிஸ் பண்ண பாத்துருங்க. எல்லா சின்ன பசங்களையும் கூட்டு போய் பாருங்க. சோளக்கொல்லை பொம்மை எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா கிட்ஸ் வீட்டுல இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா கிட்ஸுக்கான எல்லா எலமெண்ட்டும் ஃபன்ல இருந்து சாங்கா இருக்கும், டான்ஸா இருக்கும், அப்புறம் கிட்ஸ் என்ஜாய் அது ஃபேண்டஸியா நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் கிட்ஸோட தியேட்டர்ல போய் பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். மூவி ஒரு சைல்ட்ஹுட் இன்னசென்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாம். சோளக்கொல்லை பொம்மை இது கட்டாயம் ஒவ்வொரு சின்ன பசங்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் பார்க்க வேண்டிய படம். வயலன்ஸ் பேசும்போது இப்ப இருக்கும்போது இந்த டைமுக்கு இந்த ஒரு படம். best wishes for Cholakkolla Bomma and the new faces that has been acted in the movie. Thank you so much and grateful for the opportunity.